everyone, welcome to our channel. Let's learn this. இந்த வீடியோ என்ன பார்த்து போறோம் அப்படின்னா 11th standard 5th லெசன்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் டீடைல் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் அண்ட் parallel ஆக்சிஸ் தியரம் பார்த்துட்டோம். ஆப்ஜெக்ட்ல நம்ம எந்த சைடு ஆக்சிஸ் எடுக்கிறோன்றதை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்காக ரெண்டு தியரம் இருக்கு. பேரலா எடுத்தீங்கன்னா பேரலல் ஆக்சிஸ் தியரம், பெர்பெண்டிகுலர் எடுத்தா பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். ஸோ ஆல்ரெடி பேரலல் ஆக்சிஸ் தியரம் பார்த்துட்டோம். ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்த்துருப்போம். Center of mass வழியாக போகிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ளஸ் அந்த ஹோல் பாடியோட மார்க் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸோடைய ஸ்கொயர் தான் ஆக்சுவலாக அந்த பிளேனோடைய பேரல் ஆக்சிஸோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேரல் ஆக்சிஸ் தியரம் படிச்சிருக்கோம். அதே இது பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்லேயே அதே மாதிரி தான் நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை மனப்பாடம் பண்ண வேண்டியதுன்னா ஸ்டேட்மெண்ட்டோடைய வேலையை வச்சு நீங்கள் மனப்பாடம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய ஈக்குவேஷன். IZ is equal to IX plus IY. ஸோ முதல் இதில் எது பிளேன் மேலே இருக்குது, எது பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மூணுமே மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்கும். இதில் அந்த எக்ஸும் ஒய்யும் மட்டும் அந்த லேமினார் மேலே இருக்கிறது. ஓகேவா? அப்போது இப்போ லேமினார் எப்படி இருக்குன்னா இது எக்ஸு, இன்னொரு சைடு ஒய் இருக்கும். இது ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலரில் உங்களுக்கு YZ வரும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்போது X and Y lines on the laminar and Z is perpendicular to the both the axes. அதுதான் அப்போ மூணுமே மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்கும். மூணுக்கும் காமன் பாயிண்ட் இருக்கும். அப்போ ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அண்ட் ஆக்சிஸ் இல்லைன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஏன்னா லேமினாரே மென்ஷன் பண்ணுவோம்ல. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ லேமினார் about an axis, perpendicular axis is equal to the sum of moment of inertia about the two perpendicular axes that lying on the plane which are mutually perpendicular to each other and have the common point. அந்த பிளேன் ரெண்டு ஆக்சஸும் பிளேன் மேலே இருக்கணும். அதே மாதிரி அந்த மூணுமே பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அந்த மூணுக்கும் காமன் பாயிண்ட் இருக்கணும். இப்போ நான் மூணு பிளேன் எடுத்தது XYZ, அந்த மூணு தான் என்னுடைய ஆக்சஸஸ். இதில் அவங்க எக்ஸும் ஒய்யும் என்னோட லேமினார் பிளேன் மேலே டையாக இருக்குது. இசட் வந்து அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அடுத்து அதற்கு எல்லாத்துக்குமே ஒரு காமன் பாயிண்ட் இருக்குது. நான் அதை ஆரிஜினை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் கன்சிடரேஷனில் பார்ட்டில் எழுதணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அதை ப்ரூவ் நடத்திட்டு எழுதிட்டு ப்ரூஃபில் கன்சிடர் எ பிளேன் லேமினார் இன் which x axis and y axis are lying on the plane and XY z axis are mutually perpendicular to each other and they have a common point in எழுதிக்கோங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம விஷயம் எழுதிடலாம். ஸோ திரும்ப சொல்லணும் அப்படின்னா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் a perpendicular axis on a plane laminar is equal to the sum of the moment of inertia of the perpendicular axes lying on the plane such that the three axes are mutually perpendicular to each other and also have the common point. ஸோ இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ ப்ரூவ் எக்ஸ்போர்ட் கன்சிடரேஷன் சொன்னதை எழுதிக்கோங்க. யாருக்கு நம்ம ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அந்த பாயிண்ட் P அப்படின்னு கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ கிராஃபில் பிளாட் பண்ணோன்னா எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ யூனிட்ஸில் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ யூனிட்ஸில் இருக்குங்கிற எழுதுவோம். ஸோ குவாடினேட்ஸ் மட்டும் எக்ஸ் ஒய். ஸோ அப்போது டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸில் ஒய்ன்ற ஹைட்டில் உங்களோட பாயிண்ட் வந்து இருக்கும் ஆர்ஜினில் இருந்து. ஓகே, அப்போது அதே இசட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஆறுன்ற டிஸ்டன்ஸில் இருக்கும். அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா தெரியும் mr². ஏன்னா I=mr². ஜென்ரல் ஃபார்முலா தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு. ஸோ அப்போது IS மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா த்ரூ இல்லைனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து என்னென்னா சமேஷன் m x². ஏன்னா எக்ஸ்னா அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க டிஸ்டன்ஸ். அதே இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அலாங் ஒய் ஆக்சிஸ் வந்து சமேஷன் m y². இது ரெண்டும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இருக்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போது நான் அலாங் இசட் ஆக்சிஸில் என்னோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இந்த பாயிண்ட் Pயில் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அட் தி பாயிண்ட் P அபவுட் இசட் ஆக்சிஸோடைய வேல்யூ IZ ஈக்குவல் டு சமேஷன் m r². ஏன்னா ஆறுன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ சமேஷன் m r². ஆர் அப்படின்றது பொசிஷன் வெக்டார்னு சொல்லி ஆல்ரெடி செகண்ட் லெசனில் வெக்டார்ஸில் படிச்சிருப்பீங்க. இப்போ ஆர் வெக்டாரோட ஜென்ரல் ஃபார்முலா xi + yj + zk வெக்டார். இங்கே 2 டைமென்ஷன் தான் இருக்குன்றதுனால xi + yj மட்டும் போதும். நம்ம இசட் ஆக்சிஸ் வந்து எடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு அப்போ அதுக்கு நீங்கள் மேக்னிடியூட் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க, அந்த முன்னாடி இருக்கிற அந்த காம்பனண்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட்குள்ளே ஆட் பண்ணி வெளியெடுப்பீங்க. அப்போ ஆரோடைய வேல்யூ √(x² + y²). அப்போது r² வேல்யூ x² + y². ஸோ இதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்.
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சமேஷன் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ சமேஷன் எம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் எம் ஒய் ஸ்கொயர். இப்போ இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இது அபவுட் ஒய் ஆக்சிஸில் இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுடைய வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் எம் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் சமேஷன் எம் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ ஐ ஒய். அப்போ இது ரெண்டுக்கும் பதில் ஐஎக்ஸ் அண்ட் ஐஒய் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு ஐஎக்ஸ் இதுக்கு ஐஒய் மாற்றினீங்கன்னா IZ equals to IX plus IY. இதுதான் அவங்களோட ஃபைனல் ஆன்சர். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய வேல்யூவும் கூட. ஸோ கீழே டஸ் ப்ரோன்னு போட்டு முடிச்சிடலாம். ஸோ அப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம், டயக்ராம் என்ன கொஷின்ஸ்க்கு முக்கியம் கண்டிப்பாக அதை போட்டுருங்க. ஸ்டேட்மெண்ட்டில் எழுதும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about a perpendicular axis of a laminar is equal to the sum of moment of inertia about the two perpendicular axes lying on the plane such that they are mutually perpendicular to each other. Three axes are mutually perpendicular to each other and also have a common point in statement related to prove எழுதிக்கோங்க. என்ன ப்ரூஃபில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், என்ன ப்ரூவ் பண்ண போறீங்கன்னு எழுதிட்டு கன்சிடரேஷன் பார்ட்டில் 3 பெர்பெண்டிகுலராக இருக்குது, எக்ஸும் ஒய்யும் பிளேன் மேலே இருக்குது. அடுத்து ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ண போகிறோம், அதோட பாயிண்ட் ஹைட் இது, எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸில் எவ்வளோ யூனிட்ஸில் இருக்குது, இசட்னு இருக்குதுன்னா R&D டிஸ்டன்ஸில் இருக்குன்றது போட்டு அது R ஸ்கொயரோடைய வேல்யூ. நெக்ஸ்ட் ஐஎக்ஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சஸ் உடைய வேல்யூ. நெக்ஸ்ட் இசட் ஆக்சஸ்க்கு நம்ம என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ போடுவோம், அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் பிரித்து கொடுத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணும். ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஓரளவு பார்த்தீங்கன்னாலே நீங்கள் எழுதுறவங்க தான். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.